நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுக்க போறோம். வாசிக்கலாமா சேர்ந்து? 15வது வசனம். 7ஆம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண் சாதியை பார்த்து, உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணு, இல்லாவிட்டால் நான் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்னியினால் சுட்டரித்து போடுவோம். எங்களுக்குள்ளவைகளை எல்லாம் பறித்து கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் என்றான். அப்பொழுது சிம்சோனின் பெண் சாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய், என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றான். அதற்கு அவன், இதோ நான் என் தகப்பனுக்கும் அதை என் தாய் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே, உனக்கு அதை விடுவிப்பேனோ என்றான். விருந்து பண்ணுகிற 7 நாட்களும் அவள் அவனுக்கு முன்பாக அழுது கொண்டே இருந்தாள். 7ஆம் நாளிலே அவள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடினால் அதை அவளுக்கு விடுவித்தான். அப்பொழுது அவள் தன் ஜனங்களுக்கு அந்த விடுகதையை விடுவித்தாள். ஹலோ, நல்லா கவனிங்க. இந்த சிம்சோனுடைய விஷயத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. நீங்க இதே சம்பவத்தை எங்க பார்க்கலாம் அப்படின்னா, தெளிலால் இடத்துல பார்க்கலாம். இது முன்னாடி, இது ஃபர்ஸ்ட் கட்டின, இது ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு. இந்த பொண்ணை அவன் நேசித்தான், இந்த பொண்ணை அவன் விரும்பினான். இப்போ அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போறான். அந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அங்க அந்த பொண்ணுடைய சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. உடனே இவன் மாப்பிள்ள அப்படின்ற அந்த கெத்தை காமிக்கிறதுக்காக இவன் ஒரு விடுகதையை அங்க வைக்கிறான். அப்போ அந்த விடுகதைக்கு போட்டியா சொல்றான், நீங்க இந்த மாதிரி விடுகதையா நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பரிசு தருவேன், இல்லைன்னா நீங்க எங்களுக்கு பரிசு தரணும்னு ஒரு பெரிய டீல் நடக்குது. ஆனா இவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த விடுகதையினுடைய அர்த்தம். ஏன் அப்படின்னா, இவன் தான் அந்த விடுகதையை உண்டு பண்ணவனே. அவன் வரும்போது அவன் ஒரு சிங்கத்தை கொல்றான். அந்த சிங்கத்துக்குள்ள அடுத்த டைம் போகும்போது தேன் இருக்கு, அதை எடுத்து அவன் வாய்க்குள்ள போடுறான். அதை அவங்க அம்மா அப்பாவுக்கே அவன் சொல்லல. இவனை தவிர வேறு யாருக்குமே அந்த விடுகதையினுடைய அர்த்தம் தெரியாது. இப்போ அந்த பெண் ஜாதியினுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த பெண் ஜாதியை திட்டுறாங்க. என்னம்மா, எங்களை எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு கூட்ட உங்க கணவனார் ஒரு விடுகதை போட்டாரு, எங்களால் அழிக்க முடியல. இவங்க தான் பெட்டு கட்டினாங்க, இவங்க தான் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்ப இவங்களை நச்சுறாங்க. இந்த அம்மா சொல்லுது இவரை பார்த்து, அந்த விடுகதையை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. உடனே இவன் சொல்றான், எனக்கு அந்த மாதிரி விடுகதையை சொல்ற பழக்கம் நான் எங்க அம்மா அப்பாவுக்கே சொல்லல, உனக்கு நான் சொல்லுவேனா? ஆனா இந்த அம்மா எத்தனை நாள் அடம் பிடிக்குது சொல்லுங்க? 7 நாள் இந்த அம்மா என்ன பண்ணுது? அழுதுட்டே இருக்குது. இன்னும் அழுதது மட்டுமல்ல, இவனை அலட்டிக்கிட்டே இருக்குது. சொல்ல மாட்டியா, சொல்ல மாட்டியா? இந்த டென்ஷன் தாங்க முடியாம வேதம் சொல்லுது, இந்த சிம்சோன் தன்னுடைய அந்த இருதயத்தில் இருந்த அந்த விடுகதையினுடைய அர்த்தத்தை சொல்லி கொடுத்துட்டான். அதற்கு பிறகு விடுகதையும் ஆன்சரும் சொல்லி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பரிசை இவனே கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்பட்டான். ஒன்றிலையாவது இப்படி நம்மளை இந்த பொண்ணு ஏமாத்திருச்சு, நம்ம இனி இப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைச்சான்னு தெரியல. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பிரச்சனையில தெளிலால் இடத்துல தன்னுடைய கண்ணையே இழந்துருவான். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்க சிலர் ஒரே ஒரு காரியத்துல தான் மறுபடியும் நீங்க விழுவீங்க. ஒரு காரியம் தான் உங்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்கும். நீங்க எல்லாத்தையுமே ஜெயிச்சீங்க, நீங்க எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட். கழுதையினுடைய தாடை எலும்பில் 1000 பேரை கொன்னாச்சு, பட்டணத்தினுடைய வாசலுடைய நிலைக்காலை எடுத்து தோல் மேல வச்சு நடந்தாச்சு, 300 நரிகளை பிடிச்சி வாளோட வால் சேர்த்து கட்டி அனுப்பியாச்சு, எல்லாத்துலயுமே ஜெயிச்சாச்சு. ஆனா இந்த சிம்சோனுக்கு இருக்கிற ஒரு பெரிய வீக்னஸ் என்ன அப்படின்னா, பொண்ணுங்க விஷயத்துல இவன் ரொம்ப வீக்கா இருந்தாங்க. இது ஒரு பெரிய படிப்பினை அல்லவா? இந்த இடத்துல விழுந்து நம்ம ஏற்கனவே ஒரு பொண்ணு இந்த மாதிரி அலட்டி நம்முடைய இருதயத்துல இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சிச்சே, இந்த மாதிரி தான் தெளிலாலும் பண்றான்ற இந்த மாதிரி ஞாபகம் மட்டும் அவனுக்கு இருந்திருந்தா அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டிருக்குமா? அப்போ அவனிடத்துல அன்பு செலுத்துறேன்னு சேர்ந்த மனைவிகள் எல்லாருமே எதுக்காக தான் சேர்ந்திருக்காங்கன்னா,
ஆதாயத்திற்காக தாங்க சில நேரத்தில் சேர்ந்திருக்காங்க. அப்போ நம்மை உண்மையாய் நேசிக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. சிலருக்கு உண்மையாய் நேசிக்கிற மனைவியை பிடிக்காது, உண்மையா நேசிக்கிற கணவனார பிடிக்காது. ஆனா யாரை பிடிக்கும் தெரியுமா? ஆதாயத்திற்காக நேசிக்கிற சிலரை பிடிக்கும், ஆதாயத்திற்காக நேசிக்கிற சில நண்பர்களை பிடிக்கும். இந்த வார்த்தையை யாருக்காக ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியல. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு எச்சரிக்காருங்க. உன்னை உண்மையா நேசிக்கிற உங்க அம்மா அப்பா உனக்கு அவங்களுடைய நேசம் உனக்கு கஷ்டமா தெரியுது. உன்னுடைய அண்ணன் தம்பியினுடைய நேசம் உங்களுக்கு நிறைய நேரத்துல கஷ்டமா தெரியுது. அவங்க நேசத்தை நீங்க புரியல, அவங்க நேசத்தை நீங்க அறியல, அந்த நேசத்தை நீங்க விரும்பல. ஆனா உங்களை அழிக்கிற, உங்களை ஏமாற்றுகிற, ஆதாயத்திற்காக, கவனிங்க, உங்களை வெறும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக, உங்களை பயன்படுத்திக்கிறதுக்காக, உங்களை முழுக்க முழுக்க பயன்படுத்திட்டு நீ உங்களை சக்கையா பிழிஞ்சு போட்டதுக்கு பிற்பாடு, உங்க பேரை கெடுத்ததுக்கு பிற்பாடு அவங்க உங்க கூட இருக்க போறது இல்ல. உங்களை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா தூக்கி போட போறாங்க. அப்படிப்பட்ட ஃபேக்கான அன்பை நம்பி ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒருத்தர் கூட போகாதீங்க, ஒருத்தர் கூட போகாதீங்க. ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அதுவும் ஸ்பெஷலா இந்த சத்தத்தை வாலிப தம்பி தங்கச்சி கேட்டுட்டு இருந்தா நீ ரொம்ப கவனமா இருப்பா, நீ ரொம்ப கவனமா இரு. நான் சொல்றேன், உன்மேல் அன்பு வைத்திருக்கிற, உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் என்று நடிக்கிற, உங்க அம்மாவை விட, உங்க அப்பாவை விட, உங்க சகோதரங்களை விட உன்னை ரொம்ப நேசிக்கிறதாய் நடிக்கிற நிறைய பேர் உன்னை ஏதோ ஒரு விதத்துல அனுபவிக்கிறதற்காகத்தான் நடிக்கிறார்கள் என்கிறதை நீ மறந்துடாத. நான் திரும்பவும் சொல்றேன், ஆயிரக்கணக்கான பேருடைய வாழ்க்கைக்காக ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் திறப்பில் நிற்கும்படியாக ஆண்டவர் என்னை நம்பினதுனால சொல்றேன். நிறைய பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் என் கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் எனக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா அவங்க படுற கஷ்டம் என்ன தெரியுமா? தங்கள் ஆதாயத்திற்காக தங்களை நேசிக்கிறாங்கன்றத அவங்க கண்ணு மறைஞ்சு அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்க படுற பாடு எவ்வளவு தெரியுமா? அவ்வளவுதான். அம்னோனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் எப்படி நேசிச்சானாமா? அவருடைய சொந்த சகோதரி எப்படி நேசிச்சான்? ஒரே ஒரு பணியாரத்தை என் வீட்டில் சுட்டு கொடுக்கட்டும், ஒரே ஒரு பணியாரத்தை. அவ்வளோ பாசம். அவ சொல்ற, அப்பவும் அந்த சகோதரி சொல்ற, சகோதரனே வேண்டாம், இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நம்முடைய குடும்பத்தில் நடக்க கூடாது, நம்ம அப்படி செய்யக்கூடாது. ஒருவேளை அப்படி உனக்கு நான் தான் உனக்கு வேணும் அப்படின்னா நீ ஒன்னும் அவசரப்படாத, அப்பாட்ட கேளு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி, எப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணு! இந்த வார்த்தையை சொல்லும் போதாவது அந்த மனுஷன் அப்படி விட்டுருக்கணுமா இருக்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. ஆனா அவன் வலுக்கட்டாயமா அந்த பிள்ளை மேல அவளை முழுவதுமாய் நாசம் பண்ணி அதற்கு பிறகு என்ன சொல்றான் தெரியுமா? அவன் அவளை நேசித்த நேசத்தை பார்க்கலும் அவளை வெறுத்த வெறுப்பு எப்படி இருந்துச்சாமா? சிஸ்டர், வாலிப தங்கச்சி, கேர்ஃபுல்லா இருப்பா, கேர்ஃபுல்லா இரு. நிறைய உலகத்துல இருக்கிற மனுஷன் வெறும் சரீரத்திற்காக மட்டும் ஆசைப்பட்டு அந்த ஆதாயத்திற்காக உன்னை நேசிக்கிற ஒரு கூட்டம் உண்டு, நேசிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. Be careful, be careful. இழந்துராத, உன் வாழ்க்கையை இழந்துராத, உன் எதிர்காலத்தை இழந்துராத. உன் வாழ்க்கையை முழுவதும் சின்னாபின்னமாக்கி உன்னை உருக்குலைத்து, உன் சரீரத்தை உருக்குலைத்து, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற உன்னுடைய அழகு, உன்னுடைய படிப்பு எல்லாவற்றையும் உருக்குலைத்து உன்னை வெறுமையான ஒரு இடத்துல உன்னை கொண்டு போய் நிக்க வச்சுட்டு அந்த மனுஷனுக்கு என்னன்னு போயிடுவாங்க, அந்த பொண்ணுக்கு என்னன்னு போயிடுவாங்க, அந்த நபருக்கு என்னன்னு உன் குடும்பத்தை உடைச்சு உன்னை கொண்டு வந்து நிறுத்திட்டு போயிடுவாங்க. அதனால ஆதாயத்திற்காக நேசிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் அதிகமான பேர், அதிகமான பேர். உங்களை நேசிக்கிறவங்களுடைய லவ்வை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களை உண்மையா நேசிக்கிறது யாரு, ஃபேக்கா நேசிக்கிறது யாரு அப்படின்ற அறிவு உங்களுக்கு கண்டிப்பா வேணும், கண்டிப்பா வேணும். ஆண்டவரிடத்துல கேளுங்க.
இந்த எஸ்எம்எஸ் பண்றது, வாட்ஸ்அப்ல எஸ்எம்எஸ் பண்றது, சேட்டிங் பண்றது, யாரோ ஒரு நபர் தங்களை நேசிக்கிறவர்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது, மனைவிட்ட டைம் பண்றது இல்லை, கணவன் இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை, பிள்ளை இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை. ஆனா தன்னை யாரோ ஒருத்தர் கூட வேலை செய்யறவங்க நேசிக்கிறாங்க, சொந்தக்காரங்க யாரோ ஒரு நேசிக்கிறாங்க, அந்த மனுஷனுக்காக நேரத்தை செலவு பண்றது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய டேஞ்சர். ஆதாயத்திற்காக, டைம் பாஸுக்காக. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தி, ஒரு பையன் அவனுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா 7 பொம்பளை பிள்ளைங்களுடைய பேரை வித்தியாசமா சேவ் பண்ணி வச்சிருக்கிறான். 7. என்னன்னா, ஒரு பொண்ணு அவன் இரவு அவனோட கொஞ்ச நேரம் அவன் பேசுறதுக்கு, ஜாலியா பேசுறதுக்கு. ஒரு பொண்ணு பணக்கார பொண்ணு, அவனை கூட்டிட்டு காஃபி ஷாப்புக்கு கூட்டிட்டு போய் காஃபியும் பர்கரும் வாங்கி கொடுக்கறதுக்கு. அப்ப இன்னொரு பொண்ணு அவனுடைய செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுறதுக்கு. இன்னொரு பொண்ணு அவனுக்கு வண்டியில பெட்ரோல் போட்டு கொடுக்கறதுக்கு. இப்படி 7 பிள்ளைகளையும் பேசி நயம் பண்ணி அவனுடைய கையில் அவன் வச்சிருக்கிறான். அவனை கண்டுபிடிச்சு பார்த்தா, அவன்கிட்ட கேட்டா, அதை ஒருத்தங்க கண்டுபிடிச்சு இந்த மாதிரி இருக்கார். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சா 7 பேரை அவன் அப்படி தன்னுடைய வேலைக்காக பயன்படுத்துறான். அவ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதை. இது வெறும் பொம்பளை பசங்க, ஆம்பளை பசங்க மட்டும் இல்ல, பொம்பளை பிள்ளைங்களும் நிறைய பேர் அப்படி இருக்காங்க தெரியுமா? ஆம்பளை பிள்ளைங்களை தன்னுடைய தேவைகளுக்காக பியூட்டி பார்லருக்கு போறதுக்கு பணம் செலவு பண்றதுக்கு ஒரு ஆளு, அப்புறம் அந்த மையெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளு, ரீசார்ஜ் பண்ணி விடுறதுக்கு ஒரு ஆளு, அந்த மாதிரிலாம். ஐயோ, நீ சீரியஸா சொல்ற, ரொம்ப கொடுமையான உலகம் இது. மோசமான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தாங்க காப்பாற்றணும், ஆண்டவர் தாங்க காப்பாற்றணும். நம்ம ஆண்டவரோட நடந்து நம்ம ரொம்ப கர்த்தருக்கு பயப்படுறதுனால நம்முடைய பிள்ளைகள் நிறைய பேரை நம்ம ரொம்ப சாஃப்டா வளர்த்துறோம். நம்முடைய பிள்ளைகள் நிறைய பேர் வெகுளிகளா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதை பார்த்தாலும் பயம். அவங்க சில நேரத்தில் அன்பை, அது உண்மையான அன்புன்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் தப்புன்னு தானே அவங்களுக்கு சொல்லி வளர்த்துருக்கிறோம். யாராவது பக்கத்தில் ஸ்கூல்ல ஒருத்தன் அடிச்சான் அப்படின்னு கேட்டா, நீ திருப்பி அடின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆனா உலகத்தில் இருக்கிற ஒரு அம்மா அப்பா என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, அவன் அடிச்சான்னா நீ என்ன பண்ணு, நீ திருப்பி அடி, அவன் திருப்பி என்ன பண்ண மாட்டான், அடிக்க மாட்டான்னு சொல்லி கொடுப்பான். ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுப்போம் தெரியுமா? அவன் திருப்பி அடிச்சான்னா கூட நீ வாங்கிட்டு வந்துரு, டீச்சர்கிட்ட சொல்லு, ஆனா நீ அவனை திருப்பி என்ன பண்ணிடாத, அவன் கெட்ட வார்த்தை பேசினா நீ கெட்ட வார்த்தை பேசாதன்னு நம்ம சொல்லி கொடுப்போம். உலகத்துல இருக்கிறவன் கெட்ட வார்த்தை பேசுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நம்முடைய பிள்ளைகளை சின்ன வயதிலிருந்தே நம்ம ஆண்டவருக்குள்ள பக்தியா வளர்த்துறதுனால நம்முடைய பிள்ளைங்க நிறைய பேர் ரொம்ப சாஃப்டா, ரொம்ப நல்ல பிள்ளைகளா கூட இருக்கும். ஆனா உலகம் அவங்களை கெடுத்துரும். நம்ம பிள்ளைகள் ஈஸியா சிலரை நம்பிடுவாங்க. அதனால இன்னைக்கு இருக்கிற ஜெப குறிப்பு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, யாரும் எங்களை அவங்களுடைய ஆதாயத்திற்காக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பயன்படுத்தவே கூடாது. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அந்த சிக்கல்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா சீக்கிரமா உங்க வாழ்க்கையை தேடுங்க, சீக்கிரமா உங்க பாதையில நீங்க காலடி எடுத்து வைங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கைகளை அப்படியே மேல உயர்த்தி, எங்களுக்கும் எங்க குடும்பத்திற்கும் அந்த அறிவு வேணும், எங்க பிள்ளைகளுக்கு அந்த அறிவு வேணும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த அறிவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. முழு பலத்தோட என் கணவனாருக்கு அந்த அறிவை தாரும் ஆண்டவரே, என் மனைவிக்கு அந்த அறிவை தாரும் ஆண்டவரே. இந்த செய்தி எந்தெந்த இடங்களுக்கு போய் சேர வேண்டுமோ அந்தந்த மனிதர்களுக்கு போய் சேரட்டும் ஆண்டவரே. அவங்கள தூக்கி எடுங்கப்பா. இந்த 1000 மணி நேர ஜெப திருவிழாவில் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடப்பதாக. யாக்கோபை காப்பாத்தினீரே, அவருடைய அந்நியனுடைய கையிலிருந்து காப்பாத்தினீரே, தன் மேல் வைத்திருக்கிற பாசம் காண்பிக்கிறது போல நடித்த அந்த மனிதனுடைய கையிலிருந்து காப்பாற்றினீரே. எங்களை நீர் காப்பாற்ற மாட்டீரோ, எங்கள் பிள்ளைகளை நீர் காப்பாற்ற மாட்டீரோ. இப்ப அந்த விடுதலை நடக்குது. இப்போ உங்க பிள்ளைய கர்த்தர் தூக்கி எடுக்கிறாரு. இப்போ உங்க கணவனார கர்த்தர் தூக்கி எடுக்கிறாரு. உங்க மனைவியை கர்த்தர் தூக்கி எடுக்கிறாரு.
ஓ ஹalleluya. இந்த ஜெபக்குறிப்பு உங்களுக்காகவே உள்ள ஜெபக்குறிப்பு மகளே, மகனே, உனக்காகவே உள்ள ஜெபக்குறிப்பு. ஆண்டவர் அந்த வார்த்தைக்கு பதில் கொடுப்பாராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.